ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 சின்ன சைஸ் முள்ளங்கி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். அதில் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதை வதக்கி எடுத்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் எடுத்து போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ அதே கடாயில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற 2 முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கி ஸ்மெல்லு வரும். இந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் நான் இதில் சேர்த்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் சேர்த்துருக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன துண்டு தேங்காவை பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஆறிடுச்சு. பருப்பு, காஞ்ச மிளகாலாம் போட்டுக்கலாம். அப்புறம் முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தேவையான அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை 2க்குமே இது நல்லாயிருக்கும் இந்த சட்னி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.